சிலரிடம் அனைத்தையும் அனுசரித்து வாழ வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. தேவையான தருணங்களில் எனக்கு பிடிக்கவில்லை, என்னால் முடியாது, இதுதான் எனது இறுதியான முடிவு என்று நாம் எப்போது சொல்லத் தொடங்குகிறோமோ அப்போதுதான் நாம் நமக்கான வாழ்வை வாழவே தொடங்குகிறோம் என்று அர்த்தம். சில தருணங்களில் மறுப்பு சொல்லவும் பழகிக் கொள்ளுங்கள். உங்களுடைய நிம்மதியை தியாகம் செய்து அடுத்தவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. சில நேரங்களில் தவறான புரிதலும் முன்கோபமும் நம்மோடு இருக்கும் சரியான நபரையே நம்மிடமிருந்து தூரமாக்கி விடுகிறது. ஒரு வார்த்தையை முழுமையாக கேட்காமல் கோபப்படுவது, ஒரு செயலை தவறாக புரிந்து கொள்வது, விளக்கம் கேட்காமல் தீர்ப்பு வழங்குவது, இவை அனைத்தும் ஒரு நல்ல உறவை மெல்ல மெல்ல உடைத்துவிடும். ஒருவர் நம்மிடம் மனம் விட்டு பேச வந்திருக்கலாம், ஆனால் நாம் முன்கோபத்தில் பதில் அளித்தால் அவர் மீண்டும் பேச தயங்கிவிடலாம். ஒரு துணை நம்மை புரிந்து கொள்ள முயன்றிருக்கலாம், ஆனால் நம் சந்தேகமும் பிடிவாதமும் அந்த அன்பையே காயப்படுத்திவிடவும் செய்யலாம். ஒருவர் நம் நலனுக்காகவே ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கலாம், ஆனால் அதை விமர்சனமாக நினைத்து அவர்களை அவமதிப்பதால் அவர்களின் அன்பையே நாம் இழந்துவிடவும் நேரலாம். ஒரு நிமிட கோபம் பல வருட உறவுகளை உடைக்கக்கூடும். அதனால் கோபப்படுவதற்கு முன் ஒரு முறை யோசியுங்கள். தவறாக புரிந்து கொள்வதற்கு முன் ஒரு முறை கேட்டு பாருங்கள். இழந்த பொருளை மீண்டும் வாங்கிவிடலாம், ஆனால் நம்மை உண்மையாக நேசித்த மனிதர்களை இழந்த பிறகு அவர்களை மீண்டும் பெறுவது என்பது எப்போதும் சாத்தியமில்லை. சிலர் சில சூழ்நிலைகளில் பேசாமல் அமைதியாக இருப்பது பேசத் தெரியாமல் அல்ல, எதையும் பேசி யாரையும் காயப்படுத்திவிடக் கூடாது என்பதற்காகத்தான். அமைதியாக இருப்பவர்கள் பலவீனமானவர்கள் என்று நினைப்பது மிகப்பெரிய தவறு. அவர்களுக்கும் பேசத் தெரியும், அவர்களுக்கு பதிலடி கொடுக்கவும் தெரியும், அவர்களுக்கு உண்மையை நேராக சொல்லவும் தெரியும். ஆனால் ஒரு நிமிட கோபத்தில் வெளியே வரும் வார்த்தைகள் ஒரு மனிதனின் மனதில் வாழ்நாள் முழுவதும் ஆறாத காயத்தை ஏற்படுத்திவிடும் என்பதை அவர்கள் நன்றாக அறிந்திருக்கிறார்கள். உறவுகளுக்குள் ஒரு சிறிய கருத்து வேறுபாடு வந்தாலும், யாராவது தவறாக நடந்து கொண்டாலும், யாராவது புரிந்து கொள்ளாமல் பேசினாலும் உடனே பதிலுக்கு பதில் பேசாமல் சூழ்நிலையை அமைதியாக கடந்து செல்வதை தேர்வு செய்யுங்கள். ஏனெனில் சில வெற்றிகள் வாக்குவாதத்தில் கிடைப்பதில்லை, ஓர் உறவை காப்பாற்றுவதில்தான் கிடைக்கின்றன. அமைதி என்பது பயம் அல்ல, அது மனப்பக்குவம். பேச வேண்டிய இடத்தில் பேசுவதும், பேசாமல் இருக்க வேண்டிய இடத்தில் அமைதியாக இருப்பதும் வாழ்க்கையின் மிகப்பெரிய அறிவு. ஏனெனில் வார்த்தைகளால் வெல்வதை விட அமைதியால் உறவுகளை காப்பாற்றுவது மிகப்பெரிய வெற்றியாகும். மன்னிப்பது ஒன்றும் பலவீனம் அல்ல, ஒருவரின் மனதை வெல்லும் மிகப்பெரிய வலிமை மன்னிப்பதில்தான் உள்ளது. பகையை சுமந்து வாழ்வதை விட மன்னித்துவிட்டு மன நிம்மதியுடன் வாழ்வதே சிறந்த வெற்றி. மன்னிக்கும் இதயம் வாழ்க்கையில் ஒருபோதும் தோற்பதில்லை. வார்த்தைகளுக்கும் உயிர் இருக்கிறது. வார்த்தைகளால் ஒருவரின் மனதை உயிர்ப்பிக்கவும் முடியும், உடைத்தெறியவும் முடியும். பேசுவதற்கு முன் ஒரு நொடி யோசியுங்கள். ஆவேசத்தில் நாம் உதிர்க்கும் சில வார்த்தைகள் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத காயங்களை உருவாக்கிவிடும். அன்புடன் பேசப்படும் ஒற்றை வார்த்தை 1000 பரிசுகளை விட உயர்ந்தது என்பதை மனதில் நிறுத்துங்கள். உறவுகளை நிலைநிறுத்துவதற்கு அன்பு மட்டும் அல்ல, புரிந்து கொள்ளும் மனமும் அவசியம். உறவுகளுக்குள் ஏற்படும் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் கருத்து வேறுபாடு மட்டும் அல்ல, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாததுதான். புரிதல் இருக்கும் இடத்தில் பிரிதலுக்கு கொஞ்சமும் இடம் இருக்காது. உண்மையான அன்பு என்பது ஒருவரை நாம் விரும்பியபடி மாற்ற முயற்சிப்பதல்ல, அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையான அன்பு. அன்பு கட்டளையிடாது, அது அனைத்தையும் புரிந்து கொள்ளும். குறைகளை எண்ணிக்கொண்டிருக்கும் மனதில் அன்பு நிலைக்காது. நிறைகளை ரசிக்கும் மனதில்தான் உறவுகள் நீண்ட நாட்கள் நிலைத்து வாழ்கின்றன. அன்பு எதையும் கட்டுப்படுத்தாது, எல்லாவற்றையும் அரவணைக்க மட்டுமே செய்யும். உங்களது பிரச்சனை என்ன என்று முதலில் யோசியுங்கள். அதன் பிறகு அடுத்தவர்கள் பிரச்சனையை பற்றி யோசிக்கலாம்.
முதலில் உங்களது பிரச்சனையை தீர்த்தால்தான் நீங்கள் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிட தகுதியானவர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். உங்கள் அமைதியே அடுத்தவர்கள் செய்த தவறை சுட்டிக்காட்ட சிறந்த வழியாகும். எல்லா தவறுகளுக்கும் வார்த்தைகளால் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் நீங்கள் அமைதியாக விலகி நிற்பதே 1000 வார்த்தைகள் சொல்ல முடியாத உண்மையை உணர்த்திவிடும். யாராவது உங்களை மதிக்காமல் பேசியிருந்தால் அவர்களுடன் வாக்குவாதம் செய்வதை விட உங்கள் அமைதியே அவர்களின் வார்த்தைகளின் மதிப்பை அவர்களுக்கே புரிய வைக்கும். ஒருவர் உங்களின் நம்பிக்கையை உடைத்திருந்தால் அவர்களிடம் கோபத்தில் காயப்படுத்தும் வார்த்தைகள் பேசுவதை விட உங்கள் அமைதியும் விலகலும் அவர்கள் செய்த தவறின் ஆழத்தை ஒரு நாள் உணர வைக்கும். எந்த சூழலிலும் யாராவது உங்களை தவறாக புரிந்து கொண்டால் உடனே சண்டையிடுவதற்கு பதிலாக நிதானமாக அமைதியுடன் இருப்பது உங்கள் முதிர்ச்சியையும் அவர்களின் அவசரத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டும். அமைதி என்பது பலவீனத்தின் அடையாளம் அல்ல. எப்போது பேச வேண்டும், எப்போது பேசாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்த மனப்பக்குவத்தின் அடையாளம். ஏனெனில் சத்தமாக பேசுபவர்கள் சில நிமிடங்கள் மட்டுமே வெல்வார்கள். ஆனால் அமைதியாக இருப்பவர்கள் காலம் முழுவதும் மதிக்கப்படுவார்கள். உன் கோபம் உன்னை நேசிப்பவர்களை யோசிக்க வைக்கும். ஆனால் உன் அன்பு உன்னை வெறுப்பவர்களையும் நேசிக்க வைக்கும். கோபம் என்பது ஒரு கணத்தில் வெளிப்படும் உணர்வு. ஆனால் அந்த ஒரு கணம் பல வருடங்களாக கட்டி எழுப்பிய உறவுகளையும் காயப்படுத்தி சிதைத்துவிடும். உன்னை உயிராக நேசிப்பவர்கள் கூட உன் கடுமையான வார்த்தைகளால் இவரிடம் பேசலாமா என்று தயங்கத் தொடங்கலாம். ஆனால் அன்பு அப்படி அல்ல. அது எதையும் எதிர்பார்ப்பதில்லை, பழி வாங்குவதில்லை. அன்பை கொண்டு இதயங்களை வெல்ல மட்டுமே தெரியும். உன்னை பிடிக்காத ஒருவர் கூட உன் மரியாதையான அணுகுமுறை, பொறுமை, உன் மனிதநேயம் ஆகியவற்றை பார்த்து ஒரு நாள் தன் எண்ணத்தையே மாற்றிக்கொள்ளலாம். வெறுப்புக்கு வெறுப்பை கொடுத்தால் பகை மட்டுமே வளரும். அதே வெறுப்புக்கு அன்பை கொடுத்தால் ஒரு நாள் அந்த வெறுப்பே வெட்கப்பட்டு தலை குனியும். எல்லோரையும் மாற்ற முடியாமல் போகலாம். ஆனால் அன்பால் பல இதயங்களை மாற்ற முடியும். அதனால் கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு முன் ஒரு முறை யோசி. அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஒருபோதும் தயங்காதே. ஏனெனில் கோபம் உறவுகளை சோதிக்கும், அன்பு மனிதர்களை அரவணைக்கும். உன்னை யாராவது புகழும் போது மகிழ்ச்சி அடையாதே. அதேபோல் உன்னை யாராவது இகழும் போது கவலையும் கொள்ளாதே. புகழையும் இகழ்ச்சியையும் சமமாக கருதுபவரே மன அமைதியுடன் வாழ முடியும். அன்பை கேட்டு வாங்காதீர்கள். அக்கறையை சொல்லி பெறாதீர்கள். காதலை பிச்சை எடுக்காதீர்கள். இவையெல்லாம் கிடைக்காத இடத்தில் ஒருபோதும் இருக்காதீர்கள். திமிர் கொள்ளுங்கள், தனிமையில் நிறைந்திருங்கள். உங்கள் திறமையை செதுக்குங்கள், தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். யார் இல்லாவிட்டாலும் இந்த பூமி சுழன்று கொண்டுதான் இருக்கும். எதற்காகவும் தேங்கி நின்று விடாதீர்கள். உங்கள் விதி உள்ளவரை பயணம் தொடரட்டும். மரணம் வரை உடன் வருபவர்கள் யாரும் இல்லை. இவ்வுலகில் உங்களுக்கு நீங்கள் மட்டுமே உறவு. காலம் எல்லா காயங்களையும் அழித்து விடாது. சில காயங்களுடன் அது நமக்கு வாழ கற்றுக் கொடுக்கிறது. வலியை மறப்பது அல்ல வாழ்க்கை, அந்த வலியுடன் சிரிக்க கற்றுக்கொள்வதே வாழ்க்கையின் முதிர்ச்சி. காலம் காயத்தை அல்ல, மனிதனை மாற்றுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை நாம் நினைப்பது போல் எப்போதும் நடக்காது. ஆனால் நடப்பதை ஏற்றுக்கொண்டு முன்னேறுபவர்களே நிம்மதியாக வாழ்கிறார்கள். நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் அதை பற்றிய நம் பார்வையை நம்மால் மாற்றிக்கொள்ள முடியும். எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனமே அமைதிக்கான முதல் படி. வாழ்க்கை என்பது நாம் விரும்பும் எல்லாம் கிடைக்கப் பெற்று வாழ்வது அல்ல, கிடைத்தவற்றை கொண்டு மனநிறைவுடன் வாழ கற்றுக்கொள்வதுதான். நமது ஆசைகள் ஒருபோதும் முடிவுக்கு வருவதில்லை. ஆசைகள் நிறைவேறும் இடத்தில் அல்ல, நன்றியுணர்வு தொடங்கும் இடத்தில்தான் மன நிம்மதி பிறக்கிறது. நமக்கான மகிழ்ச்சி வெளியே கிடைப்பதில்லை, அதை உருவாக்கும் சக்தி நம் அகத்தில்தான் இருக்கிறது.
பிறருக்கு சொந்தமானதை பார்க்கும்போது குருடனாக இருந்து விடுங்கள். தேவையில்லாத விஷயங்களை பேச நேரும் போது ஊமையாக மாறிவிடுங்கள். பிறரின் ரகசியங்களை தெரிந்து கொள்வதில் செவிடனாக இருந்து விடுங்கள். மற்றவர் பொருளின் மீது ஆசைப்படாத, மற்றவர்களை பற்றி தவறாக பேசாத, மற்றவர்களின் ரகசியங்களை தெரிந்து கொள்ளாதவர்களின் வாழ்க்கை உண்மையில் நிம்மதியாகத்தான் இருக்கும். வாழ்க்கையில் நாம் விரும்பும் சில உறவுகளை தக்க வைத்துக் கொள்ள தன்மானம், சுயமரியாதை, சுய விருப்பங்கள் இவற்றையெல்லாம் விருப்பமின்றி நிறையவே விட்டுக் கொடுக்க வேண்டியுள்ளது. வாழ்க்கையில் விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப் போவதில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் நம் மனம் விரும்பும் சிலருக்காக நாம் எவ்வளவுதான் விட்டுக் கொடுத்தாலும் நம் நிம்மதி கெட்டுப் போவது மட்டும் மாறுவதே இல்லை. உறவுகளோடு ஏற்படும் ஒரு சிறிய இடைவெளி உணர்த்தி விடுகிறது நம் மீது அவர்கள் வைத்திருப்பது உண்மையான பாசமா பொய்யான வேஷமா என்பதை. நம்முடைய வளமான காலத்தில் நண்பர்களும் உறவுகளும் நம்மை தெரிந்து கொள்வார்கள். நம்முடைய வறுமை காலத்தில்தான் உண்மையான நண்பர்களையும் உண்மையான உறவுகளையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். பெரும்பாலும் எல்லோருமே நம்மால் ஏதாவது அனுகூலம் கிடைக்குமா என்றுதான் பார்க்கிறார்களே தவிர நம் நிலை அறிந்து உதவி செய்யும் நல்ல மனம் படைத்தவர்கள் மிகவும் குறைவுதான். யாரும் உன்னை மதிக்கவில்லை என்று எதற்காகவும் கவலை கொள்ளாதே. ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்துவிடப் போவதில்லை. ஒருவர் உன்னை இகழ்ந்து பேசுவதால் நீ தாழ்ந்துவிடப் போவதும் இல்லை. என்றுமே நீ நீதான் என்பதை புரிந்து வாழ்க்கையை வாழ பழகிக்கொள். அதிக நெருக்கமான உறவுகளிடமும் நண்பர்களிடமும் பண பரிவர்த்தனை வைத்துக் கொள்ளாதீர்கள். பணம் என்று வந்துவிட்டால் அவர்களின் அத்தனை நியாயவாதி முகத்திரைகளும் மறைந்து நயவஞ்சகம் தன் கோர முகத்தை வெளிக்காட்டுவதை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நீங்கள் எப்படியாவது கொடுத்த பணத்தை திரும்ப பெற்றுவிடலாம். ஆனால் அதனால் பிரிந்த உறவு மீண்டும் சேர்வது கடினம். நல்லவனுக்கு எப்போதும் நல்லதே நடக்கும் என்பதுதான் இந்த உலகின் மிகச்சிறந்த பொய்யாக இருக்குமோ என்று சில தருணங்களில் யோசிக்க வைத்து விடுகிறது. ஏனென்றால் நாம் மற்றவர்களுக்கு நல்லது நினைக்கும் போதுதான் நாலாபுறங்களிலிருந்தும் நமக்கு சோதனைகள் வந்து சேர்ந்து விடுகிறது. ஒன்றுமில்லை என்ற வார்த்தையின் பின்னால் மறைந்துள்ள வலியை உணரும் தருணம்தான் அன்பின் தொடக்கம். மற்றவர்கள் மனதில் மறைந்துள்ள, மற்றவர்கள் நம்மிடம் சொல்லப்படாத வலியையும் உணர்ந்து கொள்வதுதான் உண்மையான அன்பு. அன்புக்காக சுமக்கும் போது எந்த சுமையும் உனக்கு சுமையாக தெரியாது. அன்பானவர்களுக்காக நீ சுமை தாங்கியாக கூட இரு. ஆனால் யாருக்கும் நீ சுமையாக மட்டும் இருந்து விடாதே. காலப்போக்கில் அன்பு காணாமல் போய் சுமை மட்டுமே நிலையாகி சோகங்களை கொடுக்க ஆரம்பித்துவிடும். வாழ்க்கையில் வலிகள் மட்டுமே அதிகம் வந்து கொண்டிருக்கிறது என்று மனம் குமுறாதே. இங்கு எல்லோருக்குமே கிடைத்திருப்பது வலிகளுடன் கூடிய வாழ்க்கைதான். சிலர் அதை மறந்து வாழ்கிறார்கள், சிலர் அதை கடந்து போய்விடுகிறார்கள். அவ்வளவுதான். திடீர் புனிதர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்களோ அதைவிட அதிக ஆபத்தானவர்கள் நம் வாழ்க்கையில் வரும் திடீர் அக்கறையாளர்கள். எந்த சம்பந்தமும் இல்லாமல் திடீரென்று ஒருவர் உங்கள் மீது அதிக அக்கறை எடுத்துக் கொள்கிறார் என்றால் அவரிடம் எச்சரிக்கையாகவே இருங்கள். நம் மீது அக்கறை எடுத்துக் கொள்கிறேன் என்று நம்மிடம் இருக்கும் நிம்மதியையும் சேர்த்து எடுத்துக் கொள்வார்கள். உன்னிடம் வேலையும் பணமும் இல்லை என்றால் நீ சரியானதை சொன்னாலும் நல்லதையே செய்தாலும் அது எல்லோராலும் தவறாகவே எடுத்துக் கொள்ளப்படும். இங்கு எல்லோரும் நம் மனதில் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்பதில்லை. நம் பையில் என்ன இருக்கிறது, எவ்வளவு இருக்கிறது என்று பார்த்துதான் நமக்கு மதிப்பும் மரியாதையையும் கொடுக்கிறார்கள். நீங்கள் அனுபவிக்கும் பிரச்சனை, துன்பம், வெறுப்பு, கஷ்டம் இவை அனைத்திற்கும் ஆணிவேராக இருப்பது உங்களின் எதிர்பார்ப்புதான். யாரிடமும் எதையும் எதிர்பார்ப்பதை தவிர்த்து விடுங்கள். எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்க்கைதான் எப்போதும் நிம்மதியாகவே இருக்கும். உன்னால் இயன்றதை இயலாதவர்களுக்கு கொடுப்பதற்காக ஒருபோதும் தயக்கம் காட்டாதே. இறைவனுக்கு கொடுக்கும் பக்தனாக இருப்பதை விட இல்லாதவனுக்கு கொடுக்கும் இறைவனாக இரு. உண்மையில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எளியவர்களுக்கு உதவி செய்பவனையே இறைவன் அதிகம் நேசிக்கிறான்.
யாரையும் உங்களுக்கு ஏற்றபடி மாற்ற முயற்சிக்காதீர்கள். அந்த முயற்சியிலிருந்து உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டால் போதும், எல்லாமே நன்மையாக மாறிவிடும். நமக்கு கிடைத்திருப்பது ஒரே ஒரு வாழ்க்கைதான். அவரவர்களுக்கான வாழ்வை அவரவர்கள் நினைத்தபடி வாழ்வதுதான் சரியானது. மற்றவர்களுக்காக நாம் நம் வாழ்க்கையை எந்த விதத்திலும் மாற்றிக்கொள்ள முடியாது என்பதைப் போலவே மற்றவர்களும் நமக்காக எதையும் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். மனிதனை அதிக சந்தோஷமாக வைப்பது அமைதியும் நிம்மதியும் மட்டுமல்ல, அன்பான நட்பும் உயிரான உறவுகளும் தான். அப்படி ஓர் உறவும் நட்பும் உங்களுக்கு அமைந்திருந்தால் அதை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு விடாதீர்கள். உங்களை சுற்றி இருக்கும் எல்லோருக்குமே நீங்கள் பிடிக்காதவராய் மாறி இருக்கிறீர்கள் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும். நீங்கள் எப்போதும் நேர்மையாக இருக்கிறீர்கள் என்பதுதான் அது. ரசிப்பதையெல்லாம் அடைய நினைப்பதும் அடைந்ததையெல்லாம் ரசிக்க மறந்து விடுவதும் தான் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறுகள். இதை திருத்திக் கொண்டாலே வழிமாறி போய்க் கொண்டிருக்கும் நமது வாழ்க்கை இன்பங்கள் நிறைந்ததாய் மாறிவிடும். விளக்கின் அடியில் படிந்திருக்கும் இருட்டையும் சிலரின் சிரிப்புக்கு பின்னால் மறைந்திருக்கும் சோகத்தையும் மற்றவர்கள் அறிவதில்லை. உங்களோடு இருப்பவர்களுக்கு எது மகிழ்ச்சி தரும் எது சோகம் தரும் என்பதை அறிந்து எதை கொடுக்க வேண்டும் என்பதையும் எதை தடுக்க வேண்டும் என்பதையும் கவனித்துக் கொண்டாலே உங்களுக்கு சொர்க்கம் என்று வேறு ஒன்று தேவையில்லை. நீங்கள் வாழும் இந்த வாழ்க்கையே உங்களுக்கான சொர்க்கமாக மாறிவிடும். யாருடைய அன்பையும் உண்மை என்று எளிதில் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் வெறுப்பதும் தான் இன்றைய உறவுகள். தன்னுடைய தவறுகளை உணராமல் எல்லா தவறுகளுமே உங்களால் தான் என்று எப்போதும் உங்களையே குற்றம் சாட்டும் நபர்களிடமிருந்து சற்று ஒதுங்கியே இருங்கள். வாழ்க்கையில் நாம் என்னதான் கற்றுக்கொண்டே இருந்தாலும் வாழ்க்கை நம்மிடம் இருக்கும் சிலவற்றை இழந்து கொண்டேவும் இருக்க வைத்து விடுகிறது. சில நேரங்களில் அன்பையும் பல நேரங்களில் நிம்மதியையும். எதற்காகவும் உன் தனித்தன்மையை இழந்து விடாதே. ஆனால் உனக்காக தன்னையே இழப்பவர்களிடம் எதையும் மறைத்து விடாதே. அதுதான் அவர்களின் உண்மையான அன்பிற்கு நீ கொடுக்கும் மரியாதை. அன்பை கொடுக்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை கொடுத்து கொண்டே இருங்கள். மறுபடியும் வரப்போவதில்லை அந்த நேரமும் அந்த அன்பை ஏற்றுக்கொள்ளும் மனமும். நட்பண்புகள் இல்லாத அறிவாளி ஆபத்தானவன். கொஞ்சமும் அறிவில்லாமல் நட்பண்புகளை மட்டும் கொண்டிருப்பவன் யாருக்கும் பயனற்றவன். இந்த இருவரிடமும் நாம் எப்போதும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். என்னதான் அயர்ந்து தூங்கினாலும் நம்மை கச்சிதமாய் எழுப்பி விடுகிறது ஏதேனும் ஒரு கவலை. கவலைகளை மறந்து தூங்குவது என்பது சிலருக்கு வாய்ப்பதே இல்லை. ஒரு காலத்தில் குடும்பத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் நாம் வருமானம் இல்லாமல் போன பிறகு குடும்பத்திற்கு நாமே பிரச்சனையாக மாறிவிட்டால் அதற்கு தீர்வு காண முடியாமல் நாம் தவியாய் தவிப்பதை தவிர வேறு வழி இல்லை. ஏற்றங்களும் ஏமாற்றங்களும் நிறைந்ததுதான் வாழ்க்கை. ஏற்றத்தில் நிதானமாகவும் ஏமாற்றத்தில் பொறுமையாகவும் இருக்க கற்றுக்கொண்டால் நிலையான நிம்மதி உங்கள் வாழ்வில் எப்போதும் குடிகொண்டிருக்கும். நடப்பவை எல்லாமே நன்மைக்கே என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்து அதை அப்படியே நம்பவும் வேண்டும். நல்லது அல்லாத ஒன்று நமது வாழ்வில் நடக்க வேண்டிய சூழல் இருந்தாலும் கூட நிச்சயமாக அவை நல்லவையாகவே மாறி நமக்கு சாதகமாகவே நடக்கும். மற்றவர்களிடம் இருக்கும் குறைகளை பார்ப்பதற்கு பதிலாக அவர்களிடம் உள்ள நல்லவற்றை பார்க்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு நாம் நிறைகளை மட்டும் பார்ப்பதால் நமக்கும் மற்றும் பிறரின் வாழ்க்கையிலும் அமைதி ஏற்படும். நம் சுய மாற்றமே உலக மாற்றம் நிகழ உதவி புரியும். நேசிப்பவர்களை பாராட்டு. தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய். காயப்படுத்துபவர்களை மன்னித்து விடு. வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும். மீண்டும் நமக்கு இன்னொரு பிறவி இருக்கிறது என்பது உறுதி இல்லை. இந்த உடலில் உயிர் சேர்ந்திருக்கும் வரை பாசம் நேசம் அன்பு எல்லாம் மலர்ந்த முகத்துடன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருங்கள். நடத்தையில் கருணையும் பேச்சில் அன்பும் செயலில் பணிவும் இருந்தால் உங்களுக்கு நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும்.
ஒரே ஒரு முறைதான் நாம் இந்த பூமியில் பிறவி எடுத்திருக்கிறோம். எப்பொழுதோ ஒரு நாள் நமக்கு தெரியாமலேயே நமது மூச்சு நின்றுவிடப் போகிறது. கடைசியில் ஒரு பிடி சாம்பல் தான் மிஞ்சும். இந்த இடைவெளிக்குள் நாம் சிறப்பாக வாழ்ந்துவிட வேண்டும். ஏனெனில் நாம் நன்றாக வாழ்வதற்குத்தான் இங்கு பிறந்திருக்கிறோம். மண்ணில் பிறக்கும் ஒவ்வொரு உயிரும் மரணத்துடன் சதுரங்கமாடவே படைக்கப்பட்டுள்ளது. அவரவர் திறமையை பொறுத்து ஆட்டம் தொடர்கிறது. இருந்தாலும் கடைசி காயை நகர்த்தப் போவது மரணத்தின் கைகள்தான். ஆனாலும் மரணத்தையே வெல்லக்கூடியது மற்றவர்கள் மீது நாம் வைக்கும் உண்மையான அன்புதான். எல்லோரிடமும் உண்மையாக அன்பு செலுத்துங்கள். உண்மையானவர்களுக்கு உங்களின் பேரன்பை செலுத்துங்கள். நீங்கள் இறந்தாலும் இங்கு இருப்பவர்களின் உள்ளத்தில் உயிர் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பீர்கள். உங்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் சாவியை போன்றது. நீங்கள் அதை சரியாக தேர்வு செய்தால் எந்த இதயத்தையும் திறக்கலாம், எந்த வாயையும் மூடலாம். அர்த்தமற்ற அறிவுரைகளையும் அனுபவமற்ற வழிமுறைகளையும் அடுத்தவர்களுக்கு கடத்தாமல் இருப்பதே நல்லது. அதை காது கொடுத்து கேட்காமல் இருப்பது அதைவிடவும் நல்லது. நல்ல மனிதர்களின் வழிகாட்டுதல் தான் வாழ்வில் நல்லவைகளை கொண்டு வந்து சேர்க்கும். ஆனால் அந்த நல்ல மனிதர்களை வாழ்வில் கண்டுபிடித்து சேர்த்து கொள்வதுதான் மிகவும் கடினம். போனால் போகட்டும் என்று சில தவறுகளை சமரசம் செய்து கொள்வதும், தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் தவறுகளை மன்னித்துக் கொண்டே இருப்பதும் கூட அடுத்தடுத்து தவறுகள் நடக்க காரணமாக இருந்துவிடும். பொறுத்து கொண்டு போவதற்கும் ஓர் எல்லை உண்டு. எதுவும் எல்லை மீறாமல் பார்த்து கொள்வதே எல்லோருக்கும் நல்லது. பேச்சு திறமை என்பது சரியான இடத்தில் சரியான சமயத்தில் சரியாக பேசுவது மட்டுமல்ல, தவறான வார்த்தைகளை பேசிவிடக் கூடாது என்று மனக்கட்டுப்பாட்டில் இருப்பதும் தான். தன்னுடைய தவறுகளை உணர்ந்தவர்கள் திருந்தி விடுகிறார்கள். தன்னுடைய தவறுகளை நியாயப்படுத்தியவர்கள் திருந்தவே மாட்டார்கள். நீங்கள் யாரையும் திருத்த முயற்சிக்காதீர்கள். அவர்களாகவே உணர்ந்து திருந்தும் வரை அவர்கள் திருந்த வேண்டும் என்று நீங்கள் எதை செய்தாலும் அது வீணான முயற்சிதான். எல்லோரும் மற்றவர்களிடம் உள்ள குறைகளை காண்கிறோமே தவிர நம்மிடம் இருக்கும் குறைகளை காண்பதே இல்லை. ஒருவரிடம் உள்ள குறைகளை காரணம் காட்டி அவர்களின் பழக்கத்தை தவிர்த்து கொள்வது சரியானதல்ல. மனிதர்களிடம் நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று பார்த்துதான் பழக வேண்டும் என்றால் நாமே நம்மிடம் பழக முடியாது என்பதுதான் யதார்த்தம். மற்றவர்கள் நம்மிடம் தவறாக பேசுகிறார்கள், தவறாக நடக்க முயற்சிக்கிறார்கள் என்று மற்றவர்கள் மீது மட்டுமே பழி சொல்லாதீர்கள். அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததில் உங்களுக்கும் பங்கு இருக்கிறது என்பதை உணருங்கள். நாம் மற்றவர்களுக்கு எவ்வளவு இடம் கொடுக்கிறோம் என்பதை பொறுத்துதான் மற்றவர்கள் நம்மிடம் நடந்து கொள்வதும் இருக்கிறது. அவர்களை எங்கு நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கு நிற்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டால் நமக்கு யாராலும் எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை. சின்ன சின்ன சுவாரஸ்யமான பொய்கள் வாழ்க்கையில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாமல் போய்விடலாம். ஆனால் பெரியதாக சொல்லப்படும் பொய்களுக்கு தனி விளைவுகள் உண்டு. அசாத்திய திறமை படைத்த சிலர் பொய்யை உண்மையைப் போலவே பேசுவார்கள். அந்த பொய் அப்போதைக்கு அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரலாம். ஆனால் அது என்றேனும் ஒரு நாள் அவர்களையே கொல்லும் ஆயுதமாக மாறி நிற்கும். நாம் செய்யும் செயல்களுக்காக நமக்கு அன்பானவர்கள் தரும் அங்கீகாரம் என்பது ஒரு ஸ்பரிசமாகவோ ஒரு புன்னகையாகவோ அல்லது ஒற்றை வார்த்தையாகவோ கூட இருக்கலாம். ஆனால் அது விலை மதிப்பில்லாதது. அது நமக்கு அளவில்லாத சந்தோஷத்தை தரக்கூடியது. பல நிராகரிப்புகளால் நிறைந்த இந்த மனித வாழ்வில் இந்த சின்ன சின்ன பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் தான் நம்மை இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி ஓட வைக்கிறது. இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியான தருணங்களையும் பெற்று தருகிறது. பாராட்டுகளுக்கு ஏங்கி தவிக்கும் மனங்கள் யாருமே பார்க்காத ஓட்டப்பந்தயத்தில் தனியாக ஓடிக்கொண்டிருப்பதை போன்றது. அந்த வாழ்வில் எல்லாம் இருந்தாலும் அது ஒரு வெற்றிடம்தான். பாராட்டுவதில் கொஞ்சமும் கஞ்சத்தனத்தை காட்டாதீர்கள். இந்த உலகில் பாராட்டுகளுக்கு மயங்காத மனங்களே இல்லை. பாராட்டுகள் தான் அன்பை இன்னும் அதிகப்படுத்துகிறது. பாராட்டுகள் தான் உறவுகளை இன்னும் உறுதியாக்குகிறது. உன்னுடைய அன்பு யாருக்கு பலம் சேர்க்குமோ
உன் வார்த்தை யாருக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குமோ, உன் புன்னகை யாருக்கு தேவையோ, உன் மௌனம் யாருக்கு கண்ணீரை வரவழைக்குமோ, உன் பிரிவு யாருக்கு துன்பத்தை தருமோ, உன் நினைவு யாருக்கு பொக்கிஷமோ, அவரே உன்னுடைய உண்மையான உறவு. மற்ற எல்லோருமே நம்மை கடந்து போகும் மேகங்களை போன்றவர்கள்தான். வந்த வேகத்தில் காணாமல் போய்விடுவார்கள். யார் நமக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட நம்மால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என்று நினையுங்கள். வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் மனநிறைவாக இருக்கும். ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு எல்லாவற்றிலிருந்தும் ஒதுங்கி நிற்பதும் அல்ல, எல்லோரையும் ஒதுக்கிவிட்டு நிற்பதும் அல்ல. தேவையில்லாததில் இருந்து ஒதுங்கி நிற்பதும், நம்மை தேவையில்லை என்று சொன்னவர்களை ஒதுக்கிவிட்டு நிற்பதும் தான். எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு உண்டு. ஆனால் ஒருவரின் உணர்வுகளை காயப்படுத்தி அவரின் இதயத்தை உடைத்தால் அதற்காக சம்பந்தப்பட்ட நபர் மன்னிக்காத வரை அதை இறைவனும் மன்னிக்கப் போவதில்லை. அதுவரை உங்களுக்கு அதற்கான எதிர்விளைவுகளும் மிக மோசமாகத்தான் இருக்கும். எல்லாவற்றுக்கும் ஓர் எல்லை உண்டு, எல்லாவற்றுக்கும் ஓர் அளவும் உண்டு. அன்பு காட்டுவதிலும் அளவோடு இருந்தால் நாம் யாரிடமும் அசிங்கப்பட தேவையில்லை. நமக்கு நெருக்கமானவர்களே நம்மை அசிங்கப்படுத்த நேர்ந்தால் அங்கு நாம் செலுத்திய அளவில்லாத அன்புதான் அதற்கு முதல் காரணமாக இருக்கும். அன்பை அளவாக கொடுங்கள். அதைவிட முக்கியம், அதை சரியான இடத்தில் மட்டும் கொடுங்கள். உள்ளுக்குள் வேறு விதமான எண்ணங்களை வைத்துக்கொண்டு வெளியில் தித்திக்க தித்திக்க பேசுகின்ற போது மனம் இரண்டுபட்டு போகிறது. இரண்டுபட்ட மனதை வைத்துக்கொண்டு எந்த வேலையையும் சீராக செய்ய முடியாது. வாழ்க்கை நிம்மதியாகவும் இருக்காது. மனதில் பட்டதை முடிந்தால் முகத்திற்கு நேராக பேசிவிடுங்கள். முடியாவிட்டால் அமைதியாக இருந்து விடுங்கள். யாரிடமும் மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு முகத்திற்கு நேராக வேறு மாதிரி நடிக்காதீர்கள். பகை, பொறாமை ஆகியவற்றை நீங்கள் வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உங்களிடமே திரும்பி வந்துவிடும். அன்பு, பாசம் இவற்றை வெளியிட்டாலும் அதேதான் நடக்கும் என்பதால் நாம் ஏன் அன்பையும் பாசத்தையும் தேர்ந்தெடுக்க கூடாது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நம் முகம் கொஞ்சம் வாடி இருந்தாலும் ஏதாவது பேசி எதையாவது செய்து நம்மை சந்தோஷப்படுத்தி நம் மனநிலையை மாற்றும் ஓர் உண்மையான உறவு நமக்கு கிடைத்துவிட்டால் வாழும் வாழ்க்கை நமக்கு சொர்க்கம்தான். நீ எதிர்பார்க்கும் பாசம் ஓரிடத்தில் தடைபட்டால் அதனால் ஏற்படும் வலி அதிகம்தான். அந்த வலியை உன்னை நீயே பக்குவப்படுத்த பயன்படுத்திக்கொள். கொஞ்சம் கடினம்தான், ஆனால் அதுதான் நிரந்தரம். ஏனென்றால் எதிர்பார்க்கும் அன்பும் பாசமும் எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை. அதிகமாக கவனித்து அதிகமாக கேட்டு குறைவாக நீங்கள் பேசத் தொடங்கும் போது பிறரின் பேசாத வார்த்தைகளை கூட நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். ஒருபோதும் அதிகமாக பேசிவிடாதீர்கள். சில நேரங்களில் அது மற்றவர்களால் நீங்கள் பேசாத வார்த்தைகளை கூட பேசியதாக எடுத்துக்கொள்ளப்படும். இருப்பதை கொண்டு இன்பமாக வாழ பழகிக் கொள்ளுங்கள். இயற்கை கொடுப்பதை கொண்டு புற உலக வாழ்க்கையில் நிறைவாக வாழ தெரியாத வரை அகத்தில் நிலையான அமைதி நிகழ்வதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த உலகம் மிகவும் அழகானது, ஆனால் அற்பமான மனிதர்கள் சிலரால் மிகவும் மோசமானதாகவும் இருக்கிறது. யாராலும் அவர்களை அவ்வளவு சாமானியமாக திருப்திப்படுத்த முடிவதில்லை. அவ்வளவு பேராசை பிடித்தவர்கள். நாம் வேகமான உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். எல்லாமே உடனே கிடைத்துவிட வேண்டும் என்று நினைக்கிறோம். இங்கு பொறுமை யாருக்குமே இருப்பதில்லை. அப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் சந்திக்க நேர்ந்தால் அவர்களிடம் கொஞ்சம் விலகியே இருங்கள். ஒரு நல்ல உறவு என்பது கடிகார முட்களை போன்றது. அடிக்கடி சந்தித்துக் கொள்ளவில்லை என்றாலும் எப்போதும் தொடர்பிலேயே இருக்கும். உண்மையாக இருக்கும் உறவுகளோடு எப்போதும் தொடர்பில் இருங்கள். யாருக்கும் தொல்லையாக மட்டும் இருந்து விடாதீர்கள். மன்னிப்பு கேட்டுவிட்டால் எல்லாம் மறைந்துவிடும் என்று நினைத்து விடாதீர்கள். மனதை காயப்படுத்திய பின் கேட்கப்படும் மன்னிப்புகள் ஒருபோதும் அந்த காயங்களை சரி செய்ய போவதில்லை. பேசுவதற்கு முன் நன்றாக யோசித்துவிட்டு பேசுங்கள். பேசிய பின் வருந்தி எந்த பயனும் இல்லை. தவறு செய்பவர்களை கண்டித்து திருத்துவதை விட அன்பான வார்த்தைகளை கொண்டு திருத்த முயற்சிப்பதே நல்லது. ஏனென்றால் கண்டிப்பை விட அன்பே சிறந்த முடிவை தரும்.
தன் நிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன் குணம் மாறாமல் பழகிய விதமும் மாறாமல் நடந்து கொள்பவர்களே நல்ல மனிதர்கள். எல்லோரிடமும் நல்ல மனிதன் என்ற பெயர் வாங்குவதற்காக எதையும் செய்யவில்லை என்றாலும் யாருடைய மனமும் காயப்படும்படி எதையும் செய்துவிடாமல் வாழ்ந்துவிட்டு செல்வோம். நினைவுகள் உயிர் இல்லாதவைதான். ஆனால் சிலர் உயிர் வாழ்வதே அந்த நினைவுகளால் மட்டும்தான். நாம் இன்னும் எத்தனை நாட்கள் இந்த பூமியில் உயிர் வாழப் போகிறோம் என்பது நமக்கே தெரியாது என்பதால் இருக்கும் வரை எல்லோருக்கும் நல்ல நினைவுகளை மட்டும் கொடுத்துவிட்டு செல்வதில் இறுதி வரை உறுதியாக இருங்கள். சில நேரங்களில் உங்களுக்கான ஆறுதல் என்பது ஒரு பாடலில் இருக்கலாம், ஒரு திரைப்படத்தில் இருக்கலாம், ஒரு கவிதையில் இருக்கலாம், ஒரு புத்தகத்தில் கூட இருக்கலாம், ஒருவரின் அன்பிலும் இருக்கலாம், ஒரு தேநீரில் கூட இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒன்றில் பற்றி கொண்டு பிழைத்திருங்கள். எதையாவது ஒன்றை பற்றி கொண்டு பிழைத்திருப்பதுதான் உண்மையில் ஆறுதல். தவறை தவறு என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தவறு என்று தெரிந்தும் திருந்த தயாராக இல்லாதவர்கள், இந்த இருவரிடமும் கொஞ்சம் விலகியே இருங்கள். உன்னை யாராவது குறை சொன்னால் குறை சொன்னவர் யார் என்பதை இரண்டாவதாக பார். சொல்லப்பட்ட குறை உன்னிடம் உள்ளதா என்பதை முதலில் பார். கோபத்தில் பேசிவிட்டேன், எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாதே என்று சொல்பவர்களை நம்பாதீர்கள். கோபத்தில் சொல்வதை நன்கு கவனியுங்கள். மனதில் இருப்பது மட்டும்தான் கோபத்தில் வெளிப்படும். வாழ்க்கைக்கு பணம் தேவைதான். அதற்காக பணம் பணம் என்று பணத்திலேயே குறியாக இருக்காதீர்கள். பணத்தில் மட்டும் குறியாக இருக்கும் மனிதனுக்கு அன்பையே அடிப்படையாக கொண்டிருக்கும் ஓர் உறவை புரிந்து கொள்வது இயலாத காரியம். குடும்பத்திற்காகவும் உறவுகளுக்காகவும் உழைக்க வேண்டிய வயது இதுதான் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறோம். வாழ வேண்டிய வயதும் இதுதான் என்பதை மறந்து விடுகிறோம். வாழ்க்கையை நமக்காக வாழாமல் கடந்தும் விடுகிறோம். நீங்கள் கவலையில் இருக்கும்போது உங்கள் மனதுக்கு பிடித்தவர்களோடு சிறிது நேரம் உரையாடுங்கள். பிடித்த ஒருவரின் உரையாடல் நமக்குள் இருக்கும் கவலைகளை மறக்க வைக்கும். ஏமாற்றம் என்பது வேறு ஒன்றும் இல்லை, இனி அடுத்தவர்களிடம் கவனமாய் பழகு என்று சொல்லும் ஒரு எச்சரிக்கை மணி, அவ்வளவுதான். மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தால் உடனே அதை செய்து விடுங்கள். ஒரு மனிதனின் உண்மையான செல்வம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவன் இந்த உலகில் மற்றவர்களுக்கு செய்கின்ற நன்மைகள்தான். பிடித்த மனிதர்களோடு சிரித்து பேசு, பிடிக்காத மனிதர்களோடு சிந்தித்து பேசு. யாரோடு பேசினாலும் கவனமாக பேசு. விடியும் வரை தெரியாது கண்டது கனவு என்று, பிரியும் வரை தெரியாது பாசம் எவ்வளவு ஆழமானது என்று. நிலையில்லா இந்த வாழ்வில் இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை உணர்ந்து கொண்டாலே மனித வாழ்வு அழகானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாறிவிடும். விட்டு கொடுப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால் தவற விடாதீர்கள். தட்டி பறிப்பவர்கள் வாழ்ந்ததில்லை, விட்டு கொடுப்பவர்கள் வீழ்ந்ததில்லை. கடவுள் ஒருபோதும் நம்மை தண்டிப்பதே இல்லை. நாம் செய்த வினைகள்தான் நம்மை தண்டிக்கிறது. நீங்கள் செய்யும் செயல்கள் மற்றவர்களுக்கு நன்மையை தருகிறதா தீமையை தருகிறதா என்பதில் கவனமாக இருங்கள். நீங்கள் இன்று விதைப்பதைத்தான் நாளை அறுவடை செய்யப் போகிறீர்கள். என்னதான் அன்பை அளவில்லாமல் வாரி வழங்கினாலும் சில தருணங்களில் இவர்களோடு பழகாமலே இருந்திருக்கலாமோ என்று நினைக்க வைத்து விடுகிறது சில உறவுகள். வாழ்க்கை முழுக்க எல்லோரையும் மனதில் தூக்கிச் சுமக்காதீர்கள். உங்களை புரிந்து கொள்ளாதவர்களை மறதியில் வையுங்கள். உங்களை முழுமையாக புரிந்து கொண்டவர்களை மட்டும் மனதில் வையுங்கள். அளவோடு பழகு என்றால் அப்போது புரியாது. அவமானப்பட்ட பிறகுதான் மனதிற்கு தெரிய வரும் எல்லோரிடமும் ஆழமாக பழகியிருக்க கூடாது என்று. அரவணைப்பும் ஆறுதலும் இல்லாமல் அனாதையாய் திரிபவர்களை அப்படியே விட்டுவிடுங்கள். நான் இருக்கிறேன் என்று கூறி அரவணைத்து பின்னர் பாதியிலேயே தூக்கி எறிவதற்கு அவர்கள் அனாதையாய் இருப்பதே அவர்களுக்கு நல்லது. ஒருவரை மனதால் காயப்படுத்தி அழ வைத்துவிட்டு இன்னொருவரை சிரிக்க வைத்து சந்தோஷப்படுத்தும் மனிதர்கள் எப்போதுமே எவரையும் நிரந்தரமாக நேசிக்கப் போவதில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.
அவரவர் நிலையில் நின்று பார்த்தால்தான் தெரியும் அவரவர்களின் வலியும் வேதனையும். யாரையும் சுலபமாக குறை சொல்லிவிடாதீர்கள். பாகற்காயை பாலும் தேனும் ஊற்றி வளர்த்தாலும் அதன் கசப்புத்தன்மை மாறவே மாறாது. அதுபோலத்தான் சில மனிதர்களும் நீங்கள் எத்தனை விதமாக உரைத்தாலும் அவர்கள் எதையும் மாற்றிக்கொள்ளப் போவதில்லை. அமிர்தமே ஆனாலும் மனம் விரும்பினால்தான் இனிக்கும், இல்லை என்றால் அதனால் யாருக்கும் ஒரு பயனும் இல்லை. சில மனிதர்களுக்கு நீங்களே போய் செய்யும் உதவிகளும் அப்படித்தான். அவர்களின் மனம் அதை விரும்பாவிட்டால் நீங்கள் என்ன செய்தாலும் அதனால் ஒரு பயனும் இல்லை. உங்கள் இதயத்தை யார் காயப்படுத்தினாலும் கலங்காதீர்கள். அந்த இதயத்தை படைத்த இறைவனுக்கு தெரியும் அதனால் எவ்வளவு சோதனைகளை தாங்கிக் கொள்ள முடியும் என்று. என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள். இன்பம் துன்பம் எது வந்தாலும் எதற்காகவும் இழக்கவே கூடாத உன் மன அமைதியை மட்டும் இழந்து விடாதே. உன்னை யார் எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்திலேயே வாழ கற்றுக்கொள். அதனால் உனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. சில உறவுகளை கொஞ்சம் அனுசரித்து வாழுங்கள். வாழ்க்கை என்பது அனைவரையும் வெறுத்து ஒதுக்கிவிட்டு தனிமையில் வாழ்வதல்ல, மற்றவர்கள் மனதில் இனிமையாய் வாழ்வது. ஒளியை கண்டால் மட்டும் ஓடி வந்து ஒட்டிக்கொள்ளும் நிழல் இருளிலும் உன்னோடு இருக்கும் நிஜம். சில உறவுகளும் அப்படித்தான். அவர்கள் பொழிகின்ற பாசம் நிழலா நிஜமா என்பதை நீங்கள்தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். மனிதனின் மனம் மிகவும் விசித்திரமானது. புதையலே கிடைத்தாலும் அதை நினைத்து நிறைவடையாமல் தவறவிட்ட சில்லறை காசுக்காக ஏங்கி தவிக்கும். எவ்வளவு அன்போடு வாரி அணைத்துக் கொண்டாலும் கத்திக்கு வெட்ட மட்டும்தான் தெரியும். சில உறவுகளும் கத்தியை போன்றவர்கள்தான். நாம் எவ்வளவு அன்பாக இருந்தாலும் நம்மை காயப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். நேர்மை என்பது ஒரு அரிய வகை சொத்து. அதை சில கீழ்த்தரமான மனிதர்களிடம் எதிர்பார்த்து ஏமாந்து போகாதீர்கள். அடுத்தவன் என்ன நினைப்பான் என்ற யோசனையை மட்டும் அடியோடு நிறுத்திவிடு. அடுத்தவன் என்ன யோசிப்பான் என்று ஒரு கணம் நீ யோசித்தால் அடுத்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கை அடியோடு நரகமாகிவிடும். யார் ஒருவர் பிறரை குறை கூறிக்கொண்டே இருக்கிறாரோ அவரிடமே அத்தனை குறைகளும் இருக்கும். குறையோடு பழகுபவர்களை விடவும் மற்றவர்களின் குறைகளை பழகுபவர்களுடன் பகிர்ந்து கொள்பவர்களை எச்சரிக்கையாக கையாளுங்கள். உன் துன்பத்திற்கு எது காரணமாக இருந்தாலும் எதற்காகவும் இன்னொருவரை புண்படுத்தி விடாதே. நல்லவர்களால் அனைத்தையும் அனுசரித்து போக முடியாது. நடிப்பவர்களிடம் மட்டும்தான் அவை சாத்தியம். உயர்வான நட்பிற்கும் உண்மையான அன்பிற்கும் உருவம் அவசியமில்லை, உணர்வுகள் மட்டுமே போதுமானது. நம் கோபத்தை தூண்டி நம்மை பேச வைத்து நம்மையே குற்றவாளியாக்கும் நம் பிரியமானவர்களுக்கு நாம் மௌனத்தை பரிசளிப்பதே மிகவும் சிறந்தது. வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் விட்டு விலகி தொலைவில் இருந்தாலும் உண்மையான அன்பு மாறுவதே இல்லை. உண்மையான உறவுகளின் அன்பு கிடைக்கும் போதே பெற்றுக்கொள்ள தவறிவிட்டால் நீ தேடும்போது அது கிடைக்கவே கிடைக்காது. இந்த உலகிலேயே மிகச் சிறந்த ஜோடி சிரிப்பும் கண்ணீரும் தான். இரண்டும் ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்வதில்லை. அப்படி இரண்டும் சந்தித்துக் கொண்டால் அதைவிட அழகான தருணம் வாழ்வில் வேறு எதுவும் இல்லை. யாருக்காகவும் எதற்காகவும் உங்களுக்கு பொருத்தமில்லாத இடத்தில் உங்களை புகுத்திக் கொள்ள முயற்சி செய்யாதீர்கள். அது என்றுமே உங்களுக்கு அழகல்ல. மற்றவர்கள் அசந்து போகும்படி வாழ்வதல்ல வாழ்க்கை. நாம் ஆசைப்பட்டது போல அமைதியாகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதே நல்ல வாழ்க்கை.